நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவேன், பலன் கொடுத்திடுவேன், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? லூக்கா 13வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 13 வரை. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத குனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இங்கே இயேசப்பா ஒரு நாள் ஜெபாலயத்தில் இருக்கும்போது அங்கே 18 வருஷமாய் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்த ஒரு பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். இயேசு அவளை அழைத்து அவளை குணமாக்கினார். உடனே அவள் குணமடைந்தாள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், பலவீனங்கள், பாடுகள் வரும்போது கொஞ்ச நாள் அப்பாப்பான்னு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து விடுதலை கிடைக்காட்டா, அந்த பிரச்சனையிலேருந்து இல்லை அல்ல பலவீனத்திலேருந்து, அந்த காரியத்திலேருந்து நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாட்டி வேறு வழியை தேடுகிறோம் அல்லவா? அன்பானவர்களே, இந்த ஸ்திரீ 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்தால் அவள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தாள், ஆலயத்தில் இருந்தாள். அவள் ஆலயத்தை விட்டு விடவில்லை. 18 வருஷம் ஆயிட்டே, எனக்கு நிமிர முடியலே அப்படின்னு சொல்லி அவள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் போகலை. அவளை கண்டு இயேசு அழைத்து வான் கூப்பிட்டு அவளுக்கு சுகம் கொடுக்கிறார். உடனே அவள் சுகம் அடைந்தாள். அன்பானவர்களே, நாம் நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள், நாட்கள் கடந்து போகும்போது நாம் எந்த வழி, எங்கே போகிறோம், எதை தேடி ஓடுகிறோம்? கர்த்தரை சமூகத்தை விட்டு விலகி போகிறோமா? மறந்துடுங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒரு நாள் விலகி போகாதுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அழைத்து, அந்த எத்தனை வருடமான பலவீனமாக இருந்தால், எத்தனை வருடமான கஷ்டங்கள், இல்லாமை, பலவீனங்கள், பாடுகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் இன்று உங்களை அழைத்து சுகம் தருவார், அதிலிருந்து விடுதலை தருவார். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? இந்த அருமையான நாளுக்காக கூட ஆக்கொடி நன்றி தகப்பனே. நாளை கூட எங்களுக்கு ஈவாகி தந்தீங்களுக்கு ஆக்கொடி நன்றி. நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. ஆண்டவரே, தங்களுடைய பிரச்சனைகள், பாடுகள், பலவீனங்கள் மத்தியிலே அநேக நாளாக இருந்த போதும் உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டு உண்மையே நம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. அழைத்து பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி விடுதலை கொடுத்தீங்களே, உடனே அவள் சுகமானாள் சொன்ன அப்பா. இன்று உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக அநேக நாள் காத்திருக்காங்களப்பா, அந்த காரியத்திலே உடைய பிள்ளைகளை அழைத்து விடுவிப்பீராக. உடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பல ஞானமும் இந்த தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.